ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க புத்தாண்டு பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. ஸோ கும்ப ராசிக்கு இந்த 2026 என்ன வச்சிருக்கு? பொருள் சார்ந்து இருக்கா, அகம் சார்ந்து இருக்கா, ஆக மொத்தம் இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. நிறையவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சனி 2ல் இருக்குது, அதே மாதிரி ராகு ஜென்ம ராகுவாக இருக்குது அப்படின்னலாம். சரி, குரு மட்டும் 5ல் ஆறுதல் தர்றாருன்னு ஜென்ரலாக நம்ம ப்ரெடிக்ஷனில் எல்லாம் பார்த்துட்ருப்போம். 2026 சூரியன் ஆதிக்கம் பெற்ற நாள். அதே மாதிரி இவங்களுக்கு 8ஆம் இடமான கன்னி லக்னத்தில் தான் வருஷமே பிறக்குது. அப்போ அந்த 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, சனி குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குறிப்பு. எப்பவுமே குரு தனலாபாதிபதி கும்பத்துக்கு, லக்னாதிபதி சனி. அப்போ லக்னாதிபதியும் தனலாபாதிபதியும் 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் கனெக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 2026 இவங்களுக்கு கிடைக்குது. அது நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதில் சந்தேகமே இல்லை. அகம் சார்ந்த வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் ராகுவும் கேதுவும் விளையாடுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பேசிக்கலாகவே இப்போ திட்டமிடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடுவார். இந்த அகம் சார்ந்த விஷயத்துல விளையாட போறேன்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரி விளையாட்டா இருக்கும்? கேது தான் 7ஆம் வீட்டில் கேது. அவருடைய சுக்கிரன் நட்சத்திரத்துலையும் போகிறாரு. இப்போ கேது நட்சத்திரம் மகத்துக்கும் வர்றாரு. அதே மாதிரி ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு. ஸோ இது அகம் சார்ந்து என்ன பண்ணோம்னா, சில பேருக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்போ 6-12 தொடர்போ இதெல்லாம் இருக்கும்போது திசைகள் நடந்ததுன்னா இந்த ராகு கேது மேஜர் ரோல் பண்ணும். எப்படி ரோல் பண்ணும் அப்படின்னா, இழப்பை கொடுக்கும். பிரிவு, இழப்பு, திருமண பந்தங்களில் முறிவு, அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள், பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஷு, இதெல்லாம் அகம் சார்ந்து உருவாக்கும். அதனால் ஹெல்த்தும் கூட பாதிக்கப்படும். ஐயா இப்போ கும்பம்னு எடுத்துட்டாலே 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நண்பர்களே இப்போ இல்லைங்கய்யா. உறவு சார்ந்த விஷயமா அவ்வளோ முறிவை சந்திச்சுட்டாங்க. நண்பர்கள் அப்படின்னா இப்போ கை விட்டு எண்ணிடலாம். முதல்ல ஒரு கூட்டமாக இருந்தாங்க, இப்போ அவங்களே கேட்குற மாதிரி எங்கடா போனீங்க, இல்லை எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே உதவி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. குடும்பத்திலே அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த வருஷமாவது அதுக்கான வாய்ப்புகள் எதாவது மாறுமா? நிச்சயமாக மாறும். ஏன்னா இப்போ சூரியனுடைய ஆண்டல்லவா இது. அதனால் அந்த சூரியன் இவங்களுக்கு 7ஆம் அதிபதி. அந்த 7ஆம் அதிபதிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு நன்மை செய்யும், நிச்சயமாக மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிரந்தரமான நட்புக்கு வட்டாரம் இல்லை என்பதற்கு காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் கும்பராசிக்கு 11ஆம் இடம் தனுசு ராசி. அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் நிலையற்ற தன்மை. அதனால் ஸ்டேபிளாகவே இவங்களுக்கு இருக்கிறதில்ல, உபயமாக இருக்கிறது. ஆமாம், உபயம். அது மட்டுமல்ல, அந்த 9ஆம் இடம் என்பது மாறிக்கொண்டே இருப்பதை குறிப்பது, மாற்றம். மூத்த சகோதர வழியிலையும் இதை அனுபவிப்பாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அப்செட் ஆயிடுவாங்க. மூத்த சகோதரன் நம்பிக்கையெல்லாம் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்கும். ஆனால் ஜென்ரலாக ஒன்று அகம் சார்ந்து ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னா புறம் சார்ந்து நன்மை பண்ணும். அது அது சூத்திர முறையில் கிரகங்கள் செய்கிற வேலை. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு குரு ரொம்ப உழைப்புக்கு நல்ல பண்ணுவார். தன்னுடைய எண்ணெல்லாம் திட்டமெடுத்து தன்னுடைய கனெக்டிவிட்டி, தன்னுடைய திறமைகள் இதையெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். குருவினால நல்ல பலன். ஏன்னா உடன்பிறப்பு பற்றி சொன்னீங்க. இப்போ கடந்த காலத்தில் இவங்களோட சரிவு அப்படிங்கிறது சில உடன்பிறப்புகள் கொஞ்சம் சொந்த பந்தத்துலேயோ நட்பு வட்டாரத்துலேயோ எங்கள் அண்ணன் இது பண்ணிட்டான், வேஸ்ட் பண்ணிட்டான், இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது கொஞ்சம் இமேஜை கொஞ்சம் இறக்கி விட்டுருச்சு. ஸோ இந்த உடன்பிறப்புகிட்ட இருந்த ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மனஸ்தாபம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, யாருக்கோ கொடுக்குறது உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் காலவாரி விட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுமா? இல்லை, இது அந்த ராகு குரு பரிவர்த்தனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்த பிரச்சனை. இப்போ குரு நட்சத்திரத்திலே போகிறார். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் ஆகும், புரிஞ்சுக்குவாங்க ஓரளவுக்கு. சரி, போனது போகட்டும், இனிமேல் நம்ம பகைச்சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும். என்னதான் அடிச்சாலும் முடிச்சாலும் நம்ம ரத்தம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஏன்னா இவங்க ராசியிலேயே தான் பூரட்டாதி இருக்கு, குரு நட்சத்திரம். அப்போ அந்த குரு தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ ராகு ராகு நட்சத்திரத்துக்கே வர்றாரு.
அதனால் என்ன ஆகும்னா இது வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் ராகு பிரச்சனை பண்ணுவார். ம், ம். அதே சகோதர வகையில் ப்ராப்ளம் இல்லை. சிறப்புங்க. ஏன்னா கடந்த காலத்துல அந்த தலைமறை வாழ்க்கை, ஏன்னா அந்த பிஸ்னஸ் பண்ண வேலை, பிஸ்னஸுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிட்டோம், கொஞ்சம் தலைக்கு என்ன சொல்ற தலைக்கு மீறியே கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படிங்கும் போது எல்லாம் திவால் ஆயிருச்சு. இப்போ அதிலெல்லாம் வந்து சமாளிச்சு ஓடிக்கிட்டு இருக்குங்கய்யா. இனி மறுபடியும் பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பழையபடியே வந்து நம்ம வேலைக்கே போறது நல்லதா? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஜூனுக்கு மேலே பண்ணலாம். ம், ம், 10க்கு 8 5ஆம் இடம். ம். 5ல் குரு 10க்கு 8ஆ வேலை செஞ்சுருக்காரு. அதனால தான் பறி கொடுத்ததெல்லாம். இனி 6க்கு வரப்போகிறாரு. 6ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் பூஸ்ட் பண்ணுற இடம். ம், ம். அதனால் தொழில் நல்லா செய்யலாம். அந்த 2ல் இருக்கிற சனியும் 6ல் இருக்கிற குருவும் ஏற்படுத்துகிற கனெக்டிவிட்டி பொருளாதாரத்துக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கி, புதிய வேலையாட்களை இது பண்ணி, புதிய ஃபீல்டில் கூட இன்வால்வ் ஆகி சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்து, அதாவது அனுபவம் இருக்கக்கூடிய வட்டாரம் கூட வரலாம். நிச்சயமாக வரலாம். சிறப்புங்க ஐயா. ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியமும் இந்த உறவுகளையும் கெடுக்கிறதே ராகு கேது தான். ம், அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அளவுக்கு மீறின உழைப்பு, அளவுக்கு மீறி தூக்கம் கெடுறது, சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் நினச்சதெல்லாம் சாப்பிட்றது, அதனால் குடல் சம்மந்தப்பட்டது. மெயினாக ராகு கேதுனாலே குடல். ம், ம். ஸோ குடலுக்கு என்னன்னா சாப்பாடு தான். சாப்பாடு. அதில் ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நல்ல தூக்கம் வேணும். ஏன்னா ராகு நட்சத்திரத்திலே வரும்போது அவர் 12ஆம் இடமான மகரத்தை இயக்குவார், ம், ம், தூக்கஸ்தானத்தை இயக்குவார். ம். அதனால் அது தூக்கம் கெடுறதுங்கிற விஷயத்த ராகு மைண்ட் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோகாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி, மெடிடேஷன் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணணும். ம். எப்போவுமே கும்பம் பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு 5ஆம் இடம் ஆன்மீகம்னு வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்க, அது வந்து உபயராசியாக வருது. 11ஆம் இடம் என்கின்ற மகிழ்ச்சி, அதுவும் உபயராசியாக வருது. அப்போ இதில் எப்போவுமே டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். திருமூலர் சொல்லுவார், இடைவிடாமல் அந்த தியானத்தையோ மந்திரத்தையோ இடைவிடாமல் பழகினாதான் ஆன்மீகம் சித்திக்கும்னு. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட விரதம் இருந்துட்டு விட்டுட்டா அது பலனை கொடுத்துரும்னு நினச்சிட்டு நம்ம அதை விட்டுடுறோம். இது இவங்களுக்கு பொருந்தும். கும்பத்துக்கு எது பொருந்தும்னா, எப்போவுமே டச்சு வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் காப்பாற்றப்படும். ம். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏனென்றால் நம்ம ராசியில் இருக்கிற சதயம், 5ஆம் வீட்டில் இருக்கிற திருவாதிரை, 9ஆம் வீட்டில் இருக்கிற சுவாதி, இந்த ராகு தான் நமக்கு குண்டலினி சக்தியவே குறிக்கிறது. ம், ம். அப்போ யோகா ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை கொடுக்குறவரே ராகு. உங்கள் ஜாதகத்தில் ராகு கெட்டு போய் அல்லது 6, 8, 12 தொடர்பு இருந்தால் அந்த ராகு சம்பந்தமான நோய்களையும் அனுபவிக்கக்கூடும். நிறைய பேர் மூச்சு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ராகுனால வருது. அதே மாதிரி கட்டிகள் சம்மந்தப்பட்டது வருது, குடல் சம்மந்தப்பட்டது வருதுன்னா ராகுனால. இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மெடிக்கல், அதாவது ஸ்பிரிச்சுவல் மெடிக்கலை இப்போ கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதவி பண்ண, பண உதவி பண்ண நண்பர்கள் மூலியமாகவும் அது உறவினர்கள் மூலியமாக கொடுத்துருந்தேன். அந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டாலும் வர மாட்டேங்குது. இந்த வருஷமாவது அவங்களா மனசு வச்சு கொடுப்பாங்களா? ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். ம். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ம், ம். அதனால் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓ. கேட்காத வரைக்கும். ஏன்னா சனி 2ல் இருக்கிறவர் சனி, அவர் மந்தன், அவரை நாம் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க நல்லது நடக்கும். இந்த ராகு இருக்கிறது வந்து ஸ்பீடாக போக வச்சுக்கிட்டே இருக்கும். சிந்தனைகளை வந்து அதிகமான ஸ்பீடில் போக வச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு திறமைசாலிகள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்கு தான் ராகு அந்த வேலையை செய்து, ம், ம். உங்கள் ஜாதகத்தில் ராகு கெட்டிருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அகலக்கால் வைங்க, இல்லைன்னா இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன லாபம் வந்துகிட்டு இருக்கு. சின்ன ஐடியா தோணுது என்னன்னா, ஒரு சின்ன பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் பண்ணலாமா? அழகாக பண்ணலாம். ம். இப்போ இருந்து திட்டமிடணும். ஜூன் மாதம் தொடங்குற மாதிரி பண்ணிக்கணும். ஈவன் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இப்போ கமிஷன் வகையில் ஒரு புரோக்கரேஜ், ஏஜென்சி, கன்சல்டிங்,
இப்போ வந்து லாயராக இருக்காங்க, ஜோதிடராக இருக்காங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சிடலாம். ம். ஆனால் ஒரு உற்பத்தி சார்ந்து வாங்கி விற்கிறது, சேல்ஸு, ஒரு இடம் வாங்கி அதில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறது, இது மாதிரி விஷயமெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் பண்ணி. சிறப்பு. இறுதியா ஐயாவின் அறிவுரை, இந்த கும்பராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த விஷயம் தொடவே கூடாது, பண்ணவே கூடாது? எண்ணங்கள், பேச்சு, ஆரோக்கியம், இந்த மூணில் கவனம் செலுத்துங்க. ம். பேச்சு அப்படின்னா நாக்கில் சனின்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்கில் சனி 2ஆம் இடத்துல. இப்போ சனியினுடைய நட்சத்திரத்துக்கே போவார். அப்படி போகும் பொழுது 6ஆம் வீட்டில் குருவும் அங்கே இருப்பார். ம். அப்போ 2க்கு அதிபதி 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற நட்சத்திராதிபதி 2ல் இருக்கிற உத்திரட்டாதியும் 6ல் இருக்கிற பூசமும் தான் அங்கே கனெக்ட் ஆகுது. ம். ம். அதனால் பேச்சுனால விரோதம் ம். அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அதே வந்து நீங்கள் பிஸ்னஸுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். பேசுனா காசு, அதே வந்து நல்லது நடத்தும். அதனால் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. அகம்புறம் சார்ந்து நாம் ஏன் அடிக்கடி பேசுகிறோம் அப்படின்னா, ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற வேண்டும். அதனால் ஒன்றுக்கு நல்லா இருக்குது, இன்னொன்றுக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் தான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதனால் வீட்டில் பேசுகிறது போதோ, உறவுகள்கிட்ட பேசும்போதோ, குழந்தைகள்கிட்ட கூட கொஞ்சம் நிதானப்படுத்தி பேசிக்கணும். இல்லைன்னா பகை வந்துடும். அதில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மெயினாக குடல் சுத்தம், அதே மாதிரி யோகா பயிற்சி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டை தான் குரு பார்ப்பார். அவர் வந்து வைத்திய செலவு பண்ண வைப்பார். அதுக்கு பதில் நீங்களே போய் ஒரு யோகா டீச்சர் காசு கொடுத்தீங்கன்னா பரிகாரம். அற்புதங்க ஐயா. ஐயா அடுத்து ஐயா உங்களோட வழிபாடுகள். இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வழிபடுறது காளி, ம். துர்கை. இதை வந்து ஆரோக்கியத்துக்கு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுக்கலாம். ஆரோக்கியத்துக்கு பணவரவுக்கு வந்து சனி பகவானை பிடிச்சிக்கணும். ம். திருநள்ளாறு போகலாம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் அங்கே போய் சகசரநாம அர்ச்சனை பண்ணி ம். இவங்க வயசுக்கு உண்டான தீபத்தை போட்டு 9 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், சாஸ்தா, ஐயப்பன், இதெல்லாம் சனியை வணங்கலாம். அதிகமாக ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். அதிகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அந்த நம்ம யாரெல்லாம் பார்த்தா நமக்கு இரக்கம் வருதோ அவர்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ண தான் இந்த கும்பராசிக்கு மட்டும் பணம் சேரும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க.